சாலையோர கிணறுகளை ஆய்வு செய்ய கலெக்டர்களுக்கு உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் வேன் மூழ்கி 5 பேர் இறந்தனர். இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் சாலையோரம் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்ய கலெக்டர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட கலெக்டர்களும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து தங்கள் மாவட்டங்களில் உள்ள சாலையோர கிணறுகள், பள்ளங்கள் மற்றும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய இடங்கள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் அந்த இடங்களை பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்மொழிய வேண்டும். பின்னர் அந்த ஆய்வு அறிக்கையை உரிய காலக்கெடுவிற்குள் தலைமைச் செயலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெடிமருந்து குடோனில் தீ, தஞ்சாவூரில் 2 மரணம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நாட்டு வெடி வைக்கப்பட்டிருந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் ரியாஷ், சுந்தர்ராஜ் ஆகியோர் இறந்தனர். இவர்களது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீ விபத்தில் குடோனில் இருந்த வெடிகள், அட்டை பெட்டிகள் சேதமடைந்தது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. ஹைதராபாத் நகைக்கடையில் பயங்கர தீ, 17 பேர் பரிதாப மரணம், பலர் படுகாயம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள குல்சார் ஹவுஸில் ஒரு நகைக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. முதல் கட்டடத்தின் முதல் மாடிக்கு தீ பரவியது. பின் 3 மாடிகளை கொண்ட கட்டடத்தில் தீ மளமளவென பரவியது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ விபத்தில் 17 பேர் உடல் கருகி பரிதாபமாக இறந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் சிக்கி உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்தியாவை காப்பியடிக்கும் பாகிஸ்தான், வெளிநாடுகளுக்கு குழு அனுப்ப ஏற்பாடு. பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது. இந்திய ராணுவத்தை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பின்வாங்கியதால் போர் நிறுத்தம் உருவானது. இப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்த காரணம் குறித்தும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு குறித்தும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு நேரில் சென்று விவரிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்தியாவை பார்த்து பாகிஸ்தானும் வெளிநாடு செல்லும் குழு அமைத்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி கூறியதாவது: இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் குறித்தும் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானின் அமைதிக்கான வாதத்தை முன்வைக்கவும் ஒரு குழுவை வழிநடத்துமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தன்னிடம் கேட்டுக் கொண்டார். இந்த பொறுப்பை ஏற்று சவாலான காலங்களில் பாகிஸ்தானுக்கு சேவை செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என கூறியுள்ளார். வால்பாறையில் பஸ் கவிழ்ந்து விபத்து, 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். திருப்பூரில் இருந்து கோவை மாவட்டம் வால்பாறையை நோக்கி அரசு பஸ் ஒன்று நேற்றிரவு சென்றுள்ளது. நள்ளிரவு 2:50 மணிக்கு கவர்கள் என்ற பகுதியில் 33வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பஸ்ஸில் பயணித்த 49 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் வால்பாறை ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பஸ்ஸை மீட்கும் பணி நடக்கிறது. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அமர்நாத் யாத்திரை பக்தர்களுக்கு அரசு முழு பாதுகாப்பு கொடுக்கும், உமர் அப்துல்லா உறுதி. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிகவும் குறைந்துவிட்டதாக முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அடுத்து அமர்நாத் யாத்திரையில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க கவனம் செலுத்தப் போவதாக அவர் கூறியுள்ளார். இந்த யாத்திரைக்கு பிறகு சுற்றுலாவை மேம்படுத்த தேவையான முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 52 நாட்கள் கொண்ட அமர்நாத் யாத்திரை வரும் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதுவரையில் இந்த யாத்திரையில் பங்கேற்க நாடு முழுவதும் 3.5 லட்சம் பக்தர்கள் ஆன்லைனில் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வி. இஸ்ரோ அறிவிப்பு.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-61 ராக்கெட் இன்று அதிகாலை 5:59 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. திட்டமிட்ட இலக்கில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் ராக்கெட்டின் 3வது அடுக்கு பிரிந்தபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் திட்டம் தோல்வியடைந்தது. ஆய்வுக்கு பின் விரிவான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட்டில் 1696 கிலோ எடை கொண்ட EOS-09 என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டிருந்தது. இது அதிநவீன பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகும். அனைத்து கால நிலைகளிலும் துல்லியமாக படங்களை எடுக்கும் திறன் கொண்டது. விவசாயம், கடல் வளம், வெள்ளம் கண்காணிப்பு, கடலோர பாதுகாப்பிற்கும் இந்த செயற்கைக்கோள் பயன்படும். பூமியில் எந்தவொரு இடத்தையும் துல்லியமாக படம் பிடிக்கும் கேமரா கொண்ட செயற்கைக்கோள். இஸ்ரோ ஏவிய 101வது ராக்கெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது.